தெய்வான, நம்ம பெரிய புள்ள ஒண்ணு மாதிரி உலகம் தெரியாம வெள்ளந்தியா வளர்ந்து நிக்கா. அவளுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வச்சு ஒரு குடும்பமா புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க உனக்கு ஆசை இல்லையா தேவான? இன்னைக்கு வர சம்பந்தத்தை எப்படியாவது வாய்க்க வச்சிருமா. வணக்கம். வணக்கம் மணி. ஐயா இருக்காவளா? ஐயா உள்ளதா இருக்காவ. ஏன் தரகர் ஐயா? இல்ல இன்னைக்கு வர மாப்பிள்ளையாச்சும் எங்க துளசி அம்மாவுக்கு ஏத்த வரா அமைவாரா? அதுக்கு தாம்ல நானும் ஓடி அலையுதேன். சரி சரி. வாயா தவசினாதா? ஐயா வாரேன். சரிங்க. என் பேத்தி இப்ப வரைக்கும் 20 புடவைக்கு மேல கட்டி சபையில நின்னுட்டா. ஒண்ணு கூட ராசி இல்லையே. பேசாம இந்த தெய்வான புடவையில உன்னை கட்டி இன்னைக்கு நிக்க வச்சிட வேண்டியதான். எது? வா தவசினாதா. ஐயா தவசினாதா வந்திருக்கான். காமிச்சனை எடுத்துட்டு வா. இந்த எடுத்துக்கிட்டு வாரேன். உட்காருப்பா. பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல உட்காருப்பா. ராம மாதிரி ராசாவா இருந்தாலும் அனுமார் மாதிரி ஒரு சிநேகிதம் வேணும்னு சொல்லுவாங்க. இவன் என்னடான்னா பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா இந்த தவசி பையில கட்டிக்கிட்டு அலைதானே. முதல்ல இந்த தரகர் பையில மாத்தினாதான் என் பேத்திக்கு உடனே கல்யாணம் நடந்துடும். மாத்துதேன். நீங்க தான் வாய் நிறைய தவசினாதான்னு பேரை சொல்லி கூப்பிடுதிய. பெரிய மனுஷன்னா நெசமாவே நீங்க தான் பெரிய மனுஷன். ஊர்ல பொட்டு பொடிச்சுக்க கூட யோ தரகரன்னு மட்டு மரியாதை இல்லாம கூப்பிடுறானுவ. மான மருவாது தானே மனுஷாளுக்கு பெருசு. அது நம்ம ரத்தத்திலே ஊறி போச்சு. அதையா 30 வருஷத்துக்கு மேல இந்த ஊர் தலைவரா நீங்க இருக்கீங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க தான் தலைவர். வந்த வழியை விட்டுட்டு என் பெருமை பத்தி பேசிட்டு இருக்க. நான் உண்மையை தானையா சொல்லுதேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வருவாங்க முதல்ல அதை சொல்லு. அவங்க கிளம்பிட்டேன்னு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பி வரேன். வந்துட்டே இருக்காங்கய்யா. சொல்ல சொல்ல கேட்காம பீரோல இருக்கிற அத்தனை நகையை எடுத்து போட்டு வந்துட்டேன். நம்ம என்ன கல்யாண வீட்டுக்கா போறோம்? பொண்ணு பார்க்க தானே போறோம். ஏங்க நாம என்ன சாதாரண இடத்துக்கா பொண்ணு பார்க்க போறோம்? பெரிய தலைக்கட்டு சேதுபதிக்கு சம்மந்தி ஆக போறோம். ஊரு விட்டு ஊரு மாப்பிள்ளை தேடுறாங்க. அதுவும் வர்ற வழியில யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும். அதான் இந்த பொண்ணை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லித்தர ஊருக்குள்ள நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு புரோக்கர் சொல்லிருக்காரே. மாப்பிள்ளை வீட்டுல நான் சொன்னது சொன்னியா? அவங்க என்ன சொன்னாங்க? என்னையா இப்படி கேட்டுப்பிட்டீங்க? அவங்க கிட்ட எப்படி சுதானமா சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க வசனப்படாதீங்க. அது போதும்யா. டேய் ஏன்டா வண்டியை எங்கேயே நிப்பாட்டிட்ட? பாதை 2 பக்கம் போகுது. ரைட்டா லெஃப்டான்னு தெரியலையாப்பா. ஒரே குழப்பமா இருக்கே. டேய் எதுலயாவது போடா. ஏங்க பாதை தெரியாம பிள்ளைய எங்கன்னு போ சொல்றீங்க? நீங்க இறங்கி யார்கிட்டயாவது கேளுங்க. சரி. என்ன வெறிச்சோடி இருக்கு? பாப்பா என்ன இங்க வாமா. புண்ணிய கூப்பிடுதாரு. சரி போ. எதுக்கு கூப்பிட்டியா? சத்தம் காது கிழிக்குது. அதைச்சு தாமதி போடுங்க. அதை நிறுத்துடா. காது கேட்கல போல. கார் எதுக்கு நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கிய? எங்கிட்ட போறதுன்னு வழி தெரியாம நிக்கலா? எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வழி சொல்லுதேன். சிங்கம்பட்டிக்கு போகணும். சிங்கம்பட்டியா? இல்ல கேட்டியா? நாங்களும் அந்த ஊர் தான். ஆமா, அங்க யார் வீட்டுக்கு போறீங்க? அது
புரோக்கர் சொன்னது நினைவு இருக்குல்ல, பாதையை மட்டும் கேளுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க உங்களுக்குள்ளே என்ன பேசுதியா? ஆறு வீட்டுக்கு வந்தனு மறந்துட்டீங்களா? நீ சிங்கம்பட்டிக்கு பாதையை மட்டும் சொல்லுமா, நாங்க போய்க்கிறோம். அட நான் அந்த ஊரு தான் சொல்லுதமில்ல, சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுருவேன். ஏங்க தெருவை மட்டும் கேளுங்க போதும். வேணாமா, நீ மேல தெருவை மட்டும் காட்டு, நாங்க போய்க்கிறோம். இல்ல நண்டு, எங்க தெருவுக்கு தான் போறாங்க. நான் இவங்களோட கார்ல போறேன், நீ சைக்கிள்ல வந்துறியா? இல்ல அவங்க யார் என்னன்னு தெரியல, நீ எப்படி அவங்க கூட போவ? இல்ல நண்டு, மண்ணையும் மனுஷனையும் சாமி படிச்சதுல சந்தேகப்படக்கூடாது. நம்ம ஒரு காருல நம்பி வந்திருக்காவ, சுத்தி முத்தி பார்த்தா நம்ம சொந்த காருல தான் இருப்பாங்க. நானும் உங்க கூட வந்து தெருவை காட்டுறேன். நானும் அந்த தெருவு தான், வாங்க போலாம். வந்து உட்காருங்க. என்ன பாக்குதிய, நான் வழி சொல்லணும்ல, பின்னாடி உட்காருங்க. நண்டே டாடா, பாத்து பையவா. நீ வருவோ? சரி சரி துளசி, வடக்கால போங்க. ஆமாங்கய்யா, உங்க சின்னம்மாவா ரொம்ப நாளா ஊருக்கே வரலையே. பெரியம்மாவா கல்யாணம் முடிவானது தான் வர வைக்கணும் இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லையா, அவளுக்கு காலேஜ் கடைசி வருஷம், பரீட்சை முடிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டா. அக்காவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டா, அடுத்த நிமிஷம் வந்து நின்றுவா. வணக்கம்மா. எடுத்துக்கங்க. இளமணி, ஏல கோட்டி பயல, குடி குடி. என் பேத்திக்கு மட்டும் நல்ல சம்பந்தம் அமையல, இது தாண்டா நீ குடிக்கிற கடைசி காப்பி. மணி ஐயா. துளசிக்கு போன் போடு. சரிங்க ஐயா. ஐயோ, போனை வச்சுட்டு போயிட்டாளே. ஆமா, இப்பதான் முத தடவை எங்க ஊருக்கு வரீங்களா? ரொம்ப நல்ல ஊருங்க. பாருங்க எம்பட்டு செழிப்பா இருக்குன்னு. அங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிரும். ஆமா, என்ன சொல்லியா வாரிய? அது நாங்க என்ன ஜோலியா வந்தா உனக்கு என்னமா, நீ தெருவை மட்டும் காட்டு, அது போதும். ஐயோ, இப்ப என்ன சிரிப்பு? கேக்குறேன்ல, எதுக்கு சிரிக்கிற? உங்களையும் உங்க மீசையும் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஐயோ, எங்க ஊர் ஐயனார் சாமி மாதிரி இம்பட்டு பெரிய மீசைய வச்சிருக்கீங்க. உங்க முகத்துக்கு எப்படி இருக்குன்னா, இங்க கோவில் திருவிழா காடுற கோமாளிங்க வச்சிருக்க ஒட்டு மீசை கணக்கா இருக்கு.